குழந்தைகளா, அந்த பேய்கள் இன்னைக்கு நம்ம ஹனுமான மந்திர வளையத்துக்குள்ள அடைச்சிருச்சு. அதுல இருந்து எப்படி மீட்டாங்கன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நீ கார்த்தி, இன்னைக்கு என்னடா ரொம்ப போர் அடிக்குதே, ஜாலியா விளையாடலாமாடா எங்கயாச்சும் போய்? நீ வேற, நம்ம ஊரு பக்கத்து ஊருக்கு பேய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேய் என்னைக்கு வருமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். அந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு அந்த சிலை வந்து தொம்முன்னு கீழே விழுவுது. அது வேற யாரோட சிலையும் இல்ல, ஹனுமான் சிலை. அப்பதான் அந்த பேய் வந்துச்சு. அந்த பேய் வந்து ஹனுமான் சிலையை உருட்டி உருட்டி விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. இது உங்க அனுமான் சிலை தானே? மொட்டைக்கண்ணி பேயா, எதுக்கு எங்க அனுமான் சிலை விரட்டிட்டு இருக்க? ஐயோ, இது ஏதோ வேற வில்லங்கத்தோட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கா எங்க அனுமான் சிலை உருட்டிட்டு இருக்க? எங்க அனுமான் என்ன பண்ண? குழந்தைங்களா, உங்க ஹனுமான் இன்னைக்கு நான் அழிக்க போறேன். அது உங்க கண்ணு முன்னாடியே. உங்க பிரம்ம அஸ்திரத்தோட பிரம்ம முகூர்த்தம் இன்னையோட முடிய போகுது. ஒழுங்கா விட்டுடு, இல்லைன்னா எங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஐயோ, என்ன எங்க அனுமான் சிலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹனுமான் சிலை, ஹனுமான் எப்படி கிடக்குறாரு பாருங்க. ஹனுமானுக்கு இந்த நிலைமையா? எங்கடா காணாம போயிட்டு? ஹனுமான் காணாம போயிட்டாரு. உங்க அனுமான மந்திர வளையத்துல கொண்டு வர போற. மந்திர வளைய உருவாகட்டும். அந்த பேய்கள் சக்தி வாய்ந்த அந்த மந்திர வளையத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சக்தி வாய்ந்த மந்திர வளையத்துல உங்க ஹனுமான் வரட்டும். ஹனுமான மந்திர வளையத்துக்குள்ள அந்த பேய் கொண்டு வந்துருச்சு. சக்தி இழந்த ஹனுமான் அப்படியே மந்திர வளையத்துக்குள்ள படுத்திருந்தாரு. அப்பதான் திடீர்னு அந்த வெத்தலை தீபத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பேய். இப்போ வெத்தலை தீபத்துக்கு நடுவுல ஹனுமான் இருக்காரு. இனிமேல் இந்த சக்தி வாய்ந்த மந்திர கட்டை தாண்டி ஹனுமான் இனிமேல் வெளியவே வர முடியாது. குழந்தைகளா, என் சக்தி எல்லாம் குறைஞ்சிருச்சு. எப்படியாவது சிவபெருமானு கருப்பசாமி வர சொல்லுங்க. அவங்க 2 பேர்த்தாலதான் என்ன காப்பாற்ற முடியும். சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐயோ, எங்க அனுமான் கீழே விழுந்துட்டாரு. என்ன அனுமானே, உலகத்தை காப்பாற உங்களே விழுந்த நிலைமையா? அப்புறம் எங்களெல்லாம் யாரு காப்பாத்துவா? இந்த பேயை நான் சும்மாவே விட மாட்டேன். மொட்டைக்கண்ணி பேயே, எங்க கருப்பசாமி சிவபெருமானை நான் கூப்பிடுறேன். இப்போ உன்னையே அழிக்க போறேன் பாரு. தம்பி, அதான் முன்னாடியே சொன்னேனே, பிரம்மாஸ்திரன்னு. உங்க கருப்பசாமி சிவபெருமானால் ஒன்னும் பண்ண முடியாது. இப்படியா இந்த மொட்டைக்கண்ணி பேய்க்கு தெரியாம இந்த மந்திர வளையத்தை அழிச்சு நம்ம அனுமான காப்பாத்தணும். இன்னும் இது பக்கத்திலே போக முடியல. மீனா, அந்த மந்திர வளையத்தை சுத்தி நெருப்பலை உருவாக்கி இருக்கு. யாரு உள்ள போக முடியாது. யாரு கிட்ட போவாதீங்க. இந்த மந்திர வளையத்திலிருந்து ஹனுமான் சிலையை தூக்கிட்டு போய் கண்காணாத இடத்துல போட போறேன். அந்த பேய் அந்த ஹனுமான் சிலையை தூக்கிட்டு ஓடிருச்சு. அனுமான பொழைக்க வைக்கணும்னா ஹனுமான் சிலை வேணும். அது தெரிஞ்சுட்டு அந்த பேய் ஃபர்ஸ்ட் ஹனுமான் சிலையை தூக்கிட்டு போயிருச்சு. கருப்பசாமியா வாங்க. அப்பதான் வானத்துல இருந்து பறந்த கருப்பசாமி ஐயா வந்தாரு. பசங்களா, என்னாச்சு? எதுக்காக வர சொன்னீங்க? இன்னைக்கு பிரம்மஸ்திரம். ஹனுமான் ஐயா, உங்களுக்கு என்னாச்சு? ஹனுமானுக்கு ஏதோ ஆயிடுச்சு. யாரு இந்த மந்திர வளையத்துக்குள்ள அடிச்சா? கருப்பசாமியா, அந்த பேய் வந்து அந்த ஆஞ்சநேயர் சிலையை தூக்கிட்டு போய் நம்ம ஹனுமான வந்து உள்ள அடைச்சிருச்சு. இன்னைக்கு பிரம்மஸ்திரம் என்னால சக்தி கொடுக்க முடியாது. நான் வெளியே இருந்தே சக்தியை கொடுக்கறேன். ஹனுமானுக்கு கொஞ்சமா ஒரு சக்தியை கொடுத்தாரு கருப்பசாமி. ஹனுமான், என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லதை வச்சுதான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்பதான் ஹனுமான் பேச ஆரம்பிச்சாரு. என்ன நடந்துச்சுன்னு ஹனுமான் சொல்ல ஆரம்பிச்சாரு. கருப்பசாமி ஐயா, நான் வானப்பட்டி ஊர் எல்லையில சிலையா இருக்கேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த பேய்கள் 2 ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்னது, என் குழந்தை இங்க தானே இருந்தா காணோம்? பாப்பா, பாப்பா எங்கடா இருக்க? அச்சோ, குட்டி குழந்தை எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. என்னோட குழந்தை. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என் குழந்தைய ஒழுங்கா விடுங்க. சூனியக்காரங்களா? என் குழந்தை என்னது தூக்கவே முடியல. என்னது, என் குழந்தை கிட்ட போனா நெருப்பு வளைய வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த குழந்தைய தூக்க அந்த அம்மா ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. இதுக்கு மேல அப்படியே விட்டா என் குழந்தைய காப்பாத்த முடியாது. உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஹனுமான் ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்க. நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். அந்த சூனியக்காரி என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. உங்க கால்ல விழுந்து வணங்குறேன். தயவு செய்து என் குழந்தைய காப்பாத்துங்க. ஹனுமானவா கால்ல விழுந்து வணங்குனனால ஹனுமான் வந்தாரு. ஹனுமான் ஐயா, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன் தாயே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதான் என் குழந்தை. தயவு செய்து என் குழந்தைய மீட்டு கொடுங்க. ஹனுமான் தான் சக்தியை வச்சு நெருப்பு வளையத்தை அழிச்சாரு. அந்த குழந்தைய தூக்கலான்னு குழந்தை கிட்ட போனாரு. குழந்தைய தொடும் போது டப்புனு மயங்கி விழுந்துட்டாரு. ஹனுமான் சக்தியை உறிஞ்சிருச்சு அந்த பேய்கள். அங்கிருந்த குழந்தைகளும் டக்குனு காணாம போயிருச்சு. அப்பதான் அவங்க தெரிய வந்துச்சு, இது எல்லாமே அந்த பேய்களோட நாடகம். அங்க வந்தது அந்த பொண்ணோட அம்மா இல்ல, அதுவும் ஒரு பேய். என்ன ஹனுமான், ஏமாந்துட்டியா? உன் சக்தி எல்லாம் உறிஞ்சிட்டோம். இது எங்களோட சித்து விளையாட்டுகளில் ஒண்ணு. பல்லறைக்கு இந்த ஹனுமான் அவங்க ஊர்லயே வச்சு அழிச்சாதான் நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். வா போகலாம். இதுதான் நடந்துச்சு கருப்பசாமி ஐயா. கவலைப்படாதீங்க, ஹனுமான் அதை நான் பாத்துக்கிறேன். கருப்பசாமி ஐயா, இப்ப என்ன பண்றது? ஹனுமான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஹனுமானை காப்பாத்தணும்னா அந்த ஹனுமான் சிலை வேணும். அப்படியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் இவனும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். எங்க இருந்தாலும் அந்த ஹனுமான் சிலையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரதான் எங்களோட நோக்கம். சின்சான்
வாடா போலாம். அப்பதான் சிவபெருமானும் வந்து சேர்ந்தாரு. கருப்பசாமி எதுக்காக என்ன அழைச்சிங்க? ஹனுமானா, ஹனுமானுக்கு என்ன ஆச்சு? ஹனுமான் எப்படி இப்படி இருக்காரு? சிவபெருமானே, அந்த பேய்களோட வேலைதான் இது. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லணும். அந்த பேய்கள் இந்த பிரம்மாஸ்திரத்தில் இந்த மந்திர கட்டை போட்டிருக்கு. இந்த மந்திர கட்டுகளை உடைக்கணும்னா நம்ம சிலைகளை கொண்டுட்டு வர ஆகணும். நான் போய் கருப்பசாமி சிலையை கொண்டுட்டு வரேன். நீங்க போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. சிவலிங்க பாதாள உலகத்துல இருக்கு, ஜாக்கிரதையா போங்க. சரி சிவபெருமானே, நம்ம 2 பேரும் போலாம். 2 பேரும் வானத்துல பறந்து 2 திசைக்கு போயிட்டாங்க. கருப்பசாமி ஐயா அந்த பாதாள கடலுக்குள்ளேயே போயிட்டாரு. அங்க போய் சிலையெல்லாம் இருக்கான்னு ரொம்ப தூரம் தள்ளுனாரு. கடைசியா ஒரு வழியா அந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சிவலிங்கத்தை உடனடியா நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை தூக்கி அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சாரு. ஊருக்கும் வந்து சேர்ந்தாரு. சிவபெருமான் கருப்பசாமியும் ஊருக்குள்ள இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் வா மொட்டை கண்ணி, நம்ம நினைச்ச மாதிரியே சிவபெருமானு கருப்பசாமி இல்ல. இதான் கரெக்டான டைம். இந்த ஹனுமான தூக்கிட்டு போயிருவோம் வா. ஆமா பல்லருக்கு, நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்கு. அந்த சிலையவே கொண்டு வந்தாலும் ஹனுமான் வேணும்ல, அதனால ஹனுமான தூக்கிட்டு போயிடலாம். அந்த பேய்கள் 2 பேரும் அந்த ஹனுமான தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. யார் இல்லாத அந்த பேய் ஹனுமானை தூக்கிட்டு போயிருச்சே, என்னடா இது? மறுபுறம் கடம்ப யானையை கூட்டிட்டு அந்த பசங்கள்லாம் அந்த சிலையை தேட போயிருந்தாங்க. அந்த கடம்ப யானை போய் ஒரு இடத்துல நின்னுச்சு. இந்த இடத்துலதான் சிலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. டேய் கடம்பா, என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இந்த இடத்துல சிலை இருக்கா? ஓ வழக்கமா நேரத்துல தான் அந்த பேய் ஒளிச்சு வைக்கும். சீக்கிரம் ஹனுமான் சிலையை கண்டுபிடிக்கணும் கடம்பா, தோண்டு நல்லா. அந்த கடம்ப யானை ரொம்ப தூரம் தோண்டினதுக்கு அப்புறம் சிலையே கிடைக்கல. என்னடா இது, இவ்வளவு நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் சிலையே கிடைக்கல? இதுக்கு மேல என்னால முடியல, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் படுக்க ஆரம்பிப்பான். அப்படியே மேல பாப்பான். டேய் அங்க பாருடா, மேல இருக்குது ஹனுமான் சிலை. டேய் அந்த பேய் பாரு, மேல வச்சிருக்கு மரத்து மேல. டேய் கார்த்தி வந்து பாருடா. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய் ஆமாண்டா, அந்த பேய் நிலத்துல தான் படுத்துட்டுன்னு பார்த்தா கடைசில மேல வச்சிருக்குது. வா மேல போய் எடுக்கலாம். அந்த மரத்து உச்சியில அந்த ஹனுமான் சிலை இருந்துச்சு. டேய் பாத்து புடிச்சுக்கலாம், நம்ம 2 மேல ஏறலாம். அந்த பசங்க 2 பேரும் மெல்ல மெல்ல அந்த மரத்து மேல ஏறி அந்த சிலையை மெல்ல தூக்குனாங்க. மேல தூக்கி அப்படியே கொண்டு வந்தாங்க கீழே. இப்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த சிலையை கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த சிலையை ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஊருக்குள்ள எடுத்து அந்த சிலையை அந்த மந்திர சக்கரத்துக்கு நடுவுல வச்சாங்க. அப்பதான் சிவபெருமான் கருப்பசாமி சிலையை எடுத்துட்டு வந்தாரு. அப்பதான் கருப்பசாமி பாதாள உலகத்திலிருந்து எடுத்து வந்த சிவலிங்க சிலையை அந்த மந்திர சக்கரத்து நடுவுல வச்சாரு. கருப்பசாமியா சிவபெருமானே, நீங்க சிலை எடுக்க போன நேரத்துல அந்த மொட்டை கண்ணி பல்லருக்கு பேய் வந்து ஹனுமான தூக்கிட்டு போயிட்டாங்க. சிவபெருமானே, ஹனுமான தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீர்கள், நான் நினைச்சபடி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேய்கள் அந்த ஹனுமான தூக்கிட்டு எங்க போயிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். முருகா இங்க வா. சொல்லுங்க தந்தையே, நான் என்ன செய்யணும்? முருகா, உன் நண்பன் ஹல்க கூப்பிட்டு நான் சொன்னபடி செஞ்சிரு. சரி தந்தையே, நான் அப்படியே செஞ்சிடறேன். முருகர்கிட்ட சொல்லிட்டு கருப்பசாமி சிவனும் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. வானத்துல அந்த பேய்கள் 2 பேரும் அந்த ஹனுமான வச்சுக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஏ மொட்டை கண்ணி பல்லரக்கி, ஒழுங்கா ஹனுமான எங்ககிட்ட கொடுத்துரு. கொடுக்க முடியாது, முடிஞ்சா வந்து எடுத்துக்க. வேண்டாம் பல்லரக்கி, விட்டு. அதான் அவரே சொல்லிட்டாருல, விட்டுடி பல்லருக்கு, ஹனுமான தூக்கி போடு. அந்த ஹனுமான் உடலை தூக்கி கீழே போட்டுருச்சு அந்த பேய் 2 பேரும். உங்க ஹனுமான இனிமேட்டு காப்பாத்த முடியாது. சிவபெருமானும் கருப்பசாமியும் தான் சக்திகளை வச்சு அந்த 2 பேய்களையும் அழிச்சாரு. அதே நேரத்துல ஹனுமானோட உடல் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் ஹனுமான் கீழே விழுந்து இறந்துருவாருன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஹல்க் வந்து டக்குன்னு நின்னு காப்பாத்திட்டாரு. என்ன முருகா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். எப்படி கேட்ச் பிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஹனுமான் ஐயா, இனிமேல் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஹனுமான் எடுத்துட்டு வந்து 3 சிலைக்கு முன்னாடி வச்சாங்க. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச ஹல்க். நீங்க சொல்ற உத்தரவை செய்யறதுதான் என்னுடைய பாக்கியம் சிவபெருமானே. ஹனுமானோட உடலுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முருகரும் குட்டி கருப்பசாமியும் ஹனுமானுக்கு துணையா முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. சிவபெருமானும் கருப்பசாமியும் தான் சக்திகளை பயன்படுத்தி 3 சிலையில சக்தியும் ஹனுமானுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நித்திய சக்தி முறையில ஹனுமானுக்கு எல்லா சக்தியும் வந்து சேர்ந்துச்சு. ஓம் அஷ்டபீசனே போற்றி, ஓம் அஷ்டபீசனே போற்றி, ஓம் நரசிம்மோச்சனே போற்றி, ஓம் தவரே நம சிவாய, ஓம் நம நமோ சிவாய. ஒரு வழியா ஹனுமானும் எந்திரிச்சாரு. சிவபெருமானே, கருப்பசாமி, நீங்க 2 பேரும் என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி, உங்களை நான் வணங்குறேன். குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.